ஹார்ட் அட்டாக். இந்த ஹார்ட் அட்டாக்னால எவ்வளவோ பேர் குறைந்த வயதில் உள்ளவங்க கூட மன அழுத்தம், மன இறுக்கத்தின் காரணமாக நாம் எடுக்கக்கூடிய உணவின் முறை, செரிமானம் இல்லாத நிலை, வாழ்க்கை முறை நம்ம சரியாக பயன்படுத்தாத காரணத்தினால நிறைய ஹார்ட் அட்டாக் வருகின்றது. இது வராமல் நம்ம சிறப்பாக வாழணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இதயத்தை நன்றாக இயங்க வைக்கும். இதய வால்வுகள் நன்றாக இயங்கும். கழுத்து வலி, முதுகு வலி, அடிமுதுகு வலி வராது. இடுப்பு வலி வராது. மூட்டு வலி வராது. கை பின்னாடி கட்டிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த வஜ்ராசன நிலைகளை நீங்கள் கரெக்டாக பயிற்சி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நமக்கு உடல் உள்ளுறுப்புகள் எல்லாம் நன்றாக இயங்கும். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும். இரத்த அழுத்தம் வராது. கழுத்து வலி வராது. தோள்பட்டை வலி வராது. ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். சுறுசுறுப்பாக இருக்கலாம். உற்சாகமாக இருக்கலாம். படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாத நிலை. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, உடலினை உறுதி செய்வோம். அதற்கான யோகாசனங்கள், முத்திரைகள், மூச்சு பயிற்சி, தியானம் இதான் நமக்கு பயனுள்ளதாக அமைகின்றது. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வஜ்ராசன நிலைகள். இன்றைக்கி நிறைய இடத்துல பார்க்குறோம் ஹார்ட் அட்டாக். இந்த ஹார்ட் அட்டாக்னால எவ்வளவோ பேர் குறைந்த வயதில் உள்ளவங்க கூட மன அழுத்தம், மன இறுக்கத்தின் காரணமாக நாம் எடுக்கக்கூடிய உணவின் முறை, செரிமானம் இல்லாத நிலை, வாழ்க்கை முறை நம்ம சரியாக பயன்படுத்தாத காரணத்தினால நிறைய ஹார்ட் அட்டாக் வருகின்றது. இது வராமல் நம்ம சிறப்பாக வாழணும். மன அழுத்தம் இல்லாமல் வாழணும். பெரிய பெரிய ஆசனங்கள், கடினமான ஆசனங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த வஜ்ராசன நிலைகளை நீங்கள் கரெக்டாக பயிற்சி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நமக்கு உடல் உள்ளுறுப்புகள் எல்லாம் நன்றாக இயங்கும். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும். இரத்த அழுத்தம் வராது. கழுத்து வலி வராது. தோள்பட்டை வலி வராது. ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். சுறுசுறுப்பாக இருக்கலாம். உற்சாகமாக இருக்கலாம். படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாத நிலை. ஸோ அதோடு சேர்த்து ஒரு 2 முத்திரைகள், ஒரு மூச்சு பயிற்சி, ஒரு சின்ன தியானம், இதை ஒரு 15 நிமிடத்துக்குள்ளே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பண்ணும் பொழுது ஃபியூச்சரில் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இப்போ நம்ம வஜ்ராசன நிலைகள், முதல்ல நம்ம வஜ்ராசனம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். 2 கால்கள் நீட்டிக்கோங்க. ஒவ்வொரு காலாக மடிச்சுக்கோங்க. ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க. மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க. ஒரு 3 டைம்ஸ். இப்போ மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ஒரு நிமிடம் மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். இது முதல் நிலை. இப்போ இதுலேயே வஜ்ராசனத்தில் ஒவ்வொரு நிலையாக பார்க்க போகிறோம். கைகளை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். இதில் ஒரு கபாலபாதி பண்ண போகிறோம். ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை பண்ணுறேன். ரிலாக்ஸ். இப்போ வஜ்ராசனத்திலேருந்து சசங்காசனம் பண்ண போகிறேன். மூச்சு வெளியே விட்டுட்டே கிளை பண்ணிடுறேன். கை சைடில் வச்சுக்கிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டே இந்த நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ கை இந்த மாதிரி ஆதி முத்திரையை வச்சுக்கோங்க. ஸ்டமக்கில் வச்சுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூச்சு வெளியே விட்டுட்டே கிளை பண்ணிங்க. மீண்டும் ஒரு முறை பண்ணி காமிக்கிறேன். முதல்ல கை ஆதி முத்திரை. இப்போ இந்த 2 கை இந்த மாதிரி வச்சுக்கணும். லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ 2 கை முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க நல்லா. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ்.
கை பின்னாடி கட்டிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இந்த டைரக்ஷனில் பண்ணி காமிக்கிறேன். இதே வஜ்ராசனம் உங்களுக்கு ஈஸியாக அந்த பொசிஷன் தெரியறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வஜ்ராசனம். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. மூச்சு உள்ள இழுக்கும் போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ள போய்க்கிடணும். இப்போ கபாலபாதி கை இந்த மாதிரி ஸ்ட்ரிக் பண்ணிக்கோங்க. நல்லா மூச்சை உள்ள எடுத்து மூச்சு வெளியே விடுறோம் ஸ்பீடாக. ரிலாக்ஸ். இப்போ சசங்காசனம். அது செய்வதற்கு முன்பாக கை ஆதிமுத்திரை ஸ்டமக்கில் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ சசங்காசனம். மூச்சு வெளியே விட்டுட்டே கை சைடில் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. கை முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. கை பின்னாடி கட்டிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நார்மல் பிரீத்திங். இப்போ அப்படி சுகாசனத்துக்கு உட்காந்துக்கிறேன். இப்போ நம்ம இதயத்தை வலுப்படுத்தக்கூடியதான் வஜ்ராசன நிலைகள் எல்லாமே. அப்போ இதயத்தை வலுப்படுத்தக்கூடிய அபான வாயு முத்திரை அப்படிங்கிற முத்திரை பண்ண போகிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இந்த மாதிரி இதுக்கு பேர் இருதய முத்திரை. ரெண்டு ஒரே முத்திரை தான். நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியோடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். இதயம் இதய வாழ்வுகள் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். அந்த பகுதிக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். நீங்க அப்படியே கையை முட்டியில வச்சுக்கலாம். உங்களது உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதி. அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பேரும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. கை அப்படி மடியில் வச்சுக்கலாம். அந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். மன இறுக்கம் மன அழுத்தம் நீங்குவதாக எண்ணுங்கள். உங்க உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம். அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். நல்ல ஆழ்ந்த மூச்சு ஒரு 3 முறை. இப்போ உங்க உணர்வு அப்படியே அநாகத மையம் இதயத்தினுடைய உள்பகுதி நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி இதயத்தை நன்றாக இயங்க வைக்கும். இதய வாழ்வுகள் நன்றாக இயங்கும். கழுத்து வலி, முதுகு வலி, அடிமுதுகு வலி வராது. இடுப்பு வலி வராது. மூட்டு வலி வராது. சுறுசுறுப்பாக இருக்கலாம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வில் பவர் கிடைக்கும். நல்ல ஞாபக சக்தி கிடைக்கும். கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். மாணவர்கள் இந்த கோடைக்கால விடுமுறைகளில் இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ 9th படிக்கிறவங்களாம் 10th வரும்போது, 10th படிக்கிறவங்க 11th 12th வரும்பொழுது நல்ல அறிவாற்றலோடு ஞாபக சக்தி சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய நிலையோடு உங்களது
கல்வி, வாழ்க்கை கல்வி அமையும். மிக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. 10 நிமிடத்தெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்க்கின்ற இல்லத்தில் இருக்கின்றவர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் அனைவரும் பயின்று பலமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.